ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் உங்கள் ஜாஃபர். இன்னைக்கு எஸ்பிஓ நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற எஜுகேஸ்ட் அப்படிங்கிற சர்வீஸை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஜாயின் பண்ணால் என்ன நஷ்டம், ஒருவேளை நம்ம ஜாயின் பண்ணாமல் இருந்தால் என்ன லாபம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கல்வியை தேடுதல். இது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து அந்த மாதிரி கல்வியை தேடுதல் அப்படிங்கிற வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதை தாண்டி வாழ்க்கையில் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா உடனே வெளியே வந்த உடனே நமக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிட போறது இல்ல. ஒரு இடத்துல போய் இந்த ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும், ஸோ ரியாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கத்துக்கிட்டா தான் வந்து அடுத்த விஷயத்துல நம்ம வந்து டெவலப் ஆக முடியும். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கத்துக்க வேண்டிய வயசு வந்து தாண்டி இருக்கும். ஸோ இந்த வயசுல நம்ம போய் கத்துக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்படி கண்டிப்பா கிடையாது. இப்போ வந்து உலகம் வந்து இன்டர்நெட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து ஆர்டர் பண்றது எதுவாக இருந்தாலும் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்றாங்க. ஸோ ஆன்லைன்ல நம்பி இருக்கக்கூடிய டைம்ல நம்ம வந்து கண்டிப்பா அப்டேட் ஆகணும். ஏன்னா நம்ம என்னதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு, ஆன்லைன் ஜாப் அதெல்லாம். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கேம்ல போய் தான் முடியுது. ஆனால் இது வந்து நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது இதுல வந்து நீங்க வீடியோ எடிட்டிங், லோகோ கிரியேட் பண்றது, டிசைனிங் வீட்ல இருந்தே வந்து ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். ஸோ எப்படி ஜஸ்ட் ஒரு வீடியோ எடிட் பண்ணா மட்டும் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா நிறைய வெப்சைட் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு கடைசியில வந்து சொல்றேன் நான். ஸோ எந்தெந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து ப்ராப்பரா எடிட்டிங், லோகோ கிரியேட் பண்றது, டிசைன் பண்றது எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்க வெப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ கத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னா நம்ம கண்டிப்பா டைம் ஒதுக்க வேண்டியதுதான். ஸோ வயசு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எந்த வயசுல வேணாலும் நம்ம கத்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தா எனக்கு டைம் போதும், எனக்கு அதுவே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கானதா இல்லை. ஸோ இப்போ கோர்ஸ்ல நம்ம ஜாயின் பண்ணா என்ன பாதிப்பு வரும், ஜாயின் பண்ணாம இருந்து என்ன லாபம் அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணா என்ன லாஸ். இப்போ வேலைக்கு போறவங்க போகாதவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் லைஃப் தான். வேலைக்கு போனாலும் சரி, வீட்டிலே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒரு மெஷின் லைஃப், ரொட்டீன் லைஃபாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் டைமா ஒர்க் பண்ணி ஒரு இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்தது எஸ்பிஓ தான். எஸ்பிஓ தான் நமக்கு நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுல ஒரு இன்கம் கொடுத்தாங்க. இப்போ எஸ்பிஓ வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்க போறாங்க. அதுல நம்ம வந்து நிரந்தரமா மாசம் 10,000 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னா மட்டும் போதாது. ஸோ அதை பத்தி நம்ம வந்து ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸை வந்து நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து அதுல வந்து யூஸ் பண்ணி எஸ்பிஓல நீங்க வீடியோ எடிட்டிங் பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு இன்கம் கிடைக்க போகுது நமக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க பிரைவேட்டாவே நீங்க வந்து கத்துக்கிட்டு நீங்க ஒரு ஓன் யூடியூப் இருக்கும், இல்ல டிசைன் பண்றது, வீடியோ, லோகோ எடிட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் கத்துக்கிட்டு எஸ்பிஓ டாஸ்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க பர்சனல் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணி அதுலயும் வந்து இன்கம் எடுக்கலாம். ஸோ நிறைய வந்து ஜென்யூன் கம்பெனி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஃப்ரீலான்ஸரா ஒர்க் பண்ணி வீட்ல இருந்து நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு வெப்சைட் ஷோ பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த வெப்சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க லோகோ கிரியேட் பண்ணலாம். நீங்க ஜஸ்ட் வந்து ஃப்ரீயாவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இதுல லோகோ கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $5 இருந்து $15 வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய டிசைனை பொறுத்து இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து லோகோ பண்ண தெரியும். ஈஸியா வந்து வெப் டிசைன்ல போயிட்டு நான் வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ நான் ஏன் இந்த மாதிரி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா நம்ம பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆல்ரெடி. அதை நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மாடிஃபை மட்டும் பண்ணுவோம். நேம் சேஞ்ச் பண்றது. நீங்க கேன்வால பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிரியேட் பண்றது தான். ஸோ அந்த டிசைன் கிரியேட் பண்ணி கூட நீங்க வந்து கேன்வால வந்து இன்கம் எடுக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்ப சொந்தமா ஒரு ஹோல்சேல் பிசினஸ் பண்ணுவீங்க. நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ ட்ரெஸ் சேல்ஸ் பண்றவங்க, மசாலா சேல்ஸ் பண்றவங்க, இல்ல வீட்ல இருந்தே வந்து ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் இந்த மாரி இல்ல கேக் வந்து நீங்க வந்து வீட்ல இருந்தே ரெடிமேடா மேக் பண்ணி, நீங்க அத வந்து சேல்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாரி பண்ணும்போது நெறைய ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பிசினஸ் நெறைய இருக்கு. ஸோ இத வந்து நீங்க சோசியல் மீடியால வந்து ப்ரமோட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு இமேஜா போட்டு எங்கள்ட்ட கேக் கிடைக்கும் அப்படிங்கிறத விட, எங்கள்ட்ட இந்த மாரி ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறத விட, நீங்க வந்து ப்ராப்பரா எடிட்டிங் பண்ணி அதை வந்து நீங்க வந்து வைரல் ஆக்கணும். சோசியல் மீடியா இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்க கரெக்டான முறையில் எடிட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ரமோஷன் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் ஒரு கம்பல்சரி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்க வீட்டிலேயே இருந்து ஒரு ஒரு ஓன் முதலாளியா நீங்க வந்து யார்கிட்டயும் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல ஒரு 2 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து அழகா ஒரு வீடியோ எடிட் பண்ணி நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் வந்து நீங்க ப்ரமோட் பண்ணலாம். இதுல நீங்களும் ஃபர்ஸ்ட் நீங்க முதலாளி ஆயிடலாம்.
ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணி நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய ஆன்லைன்லேயே வந்து நிறைய சேல்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, யூடியூப் எல்லாம் ஓப்பன் பண்ணீங்கன்னா ரீல்ஸில் வந்து நிறைய அந்த மாதிரி ஹோல்சேல் ட்ரெஸ்ஸு, சுடிதாரு, பேண்ட், டிஷர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் தான். ஸோ இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதெல்லாம் எனக்கு ஆகாத வேலை, நான் வீட்டிலேயே சும்மா ஜாலியாக இருக்கிறேன், ஜாலியாக வீட்டில் உட்கார்றோமா, காலையில் ஏதாவது சின்ன டாஸ்க் பண்ணோமா, பெருசாக இல்லாமல் ஜாலியாக இருக்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது இந்த இதில் ஜாயின் பண்ணுறது. ஸோ நீங்கள் இன்கம் எடுத்து அடுத்த லெவலுக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா விஷயங்களை வந்து கற்றுக்கணும். நீங்கள் வந்து யூடியூப்ல பார்த்து கற்றுக்கிறது அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், யூடியூப்ல வந்து ஃப்ரீ வீடியோ நிறைய இருக்குது, நான் ஏன் காசு கட்டி சேரணும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஃப்ரீ வீடியோ வந்து ஒரு லிமிட்டட் தான் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து லைவ் கிளாஸஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக் கொடுப்பாங்க, கொஸ்டின் அண்ட் ஆன்சர், சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் வந்து 15,000 20,000 அந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்காக 3000 தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் லைஃப் டைம் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் மெம்பர் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் டைரெக்டாகவே லைவ் சேட் இருக்குது, நீங்கள் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள பாதிப்பு. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓனாக யூடியூப்ல வீடியோவோ இல்லை டிசைனோ பண்ணி இல்லை வீட்டில் வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் ஓனாக இன்கம் எடுக்கலாம். எஸ்பிஓ இல்லாமல் ஆன்லைன் ஜாப் இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் தனியாகவே வந்து ப்ரொமோட் பண்ணி சம்பாதிக்கலாம். என்ன இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணீங்கன்னா நல்லா இன்கம் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கற்றுக்க தயாராக இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய நஷ்டமாக தான் போய் முடியும். ஏன்னா நாளைக்கு வந்து இந்த நம்ம ரெகுலர் ஜாப் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ அதில் வந்து அவன் சொல்லக்கூடிய அந்த எடிட்டிங் விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டுட்ருக்கோம், அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் ப்ராப்பராக இருக்கணும் சொல்லும்போது நமக்கு வந்து பாதிப்பு வரும். ஸோ அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கணுமா, நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு, இல்லை ஜாலியாக ரீல்ஸ் பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இது எது லாஸு எது பெனிஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் சேராமல் இருந்தீங்கன்னா என்னென்ன லாபம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் சேராமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2,999 ரூபா மிச்சம் பண்ணியிருப்பீங்க, சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். நம்ம வந்து 3,000 ரூபா வந்து சேவ் பண்ணிட்டேன், அதை வந்து வேறு ஏதாவது செலவுக்கு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆன்லைன் ஜாப்ல போட்டு லாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பர்த்டேக்கு இல்லைன்னா வந்து மேரேஜ் இன்விடேஷனோ இல்லை வந்து விஷ் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு வீடியோ ரெடி பண்ணுவீங்க. அது நீங்கள் வந்து ஓனாக ரெடி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து அவங்க என்ன வீடியோ கொடுக்குறாங்களோ அதவே வந்து கிளாரிட்டி இல்லாமல் அவங்க பிடிச்சோ பிடிக்கலையோ அவங்க கொடுக்குற வீடியோ வந்து நம்ம வந்து ஃபோட்டோ மட்டும் நம்ம ஆட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அந்த ஒரு விஷயம் நடக்கும். ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையில்லை, ஆல்ரெடி இருக்கிற வீடியோவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க, இந்த பிளாக், கண்டென்ட் ரைட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஒரு அவசியம் இந்த இதில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இருக்காது. ஏன்னா வந்து நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம இன்னும் வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து கேட்டுகிட்டே தான் இருப்போம். எப்படி பண்ணணும், இது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, இது எப்படி பண்ணுறது, பேசிக் எப்படி பண்ணுறது, வெப்சைட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டே கடைசி வரை இருக்கலாம். கற்றுக்கிட்டு 4 பேருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே இருந்துட்டு இருக்கலாம். மற்றவங்கள்ட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்களோ அப்போ வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த டைமில் நம்ம அதுக்கு வெயிட் பண்ணி ஜாப் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் என்ன சேர்ந்தா லாபம் என்ன, நஷ்டம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும், 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கணுமா இல்லை இன்னொருத்தர்கிட்ட கேட்டு ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுமா அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஸோ என்ன சப்ஜெக்ட்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எஸ்பியோட டாஸ்க் பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஆட் பிளே ஆகும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து அந்த எஜுகேஸ்ட் அப்படிங்கிற கம்பெனியுடைய ஆடு. ஸோ இதில் வந்து மோர் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கோடை காப்பி பண்ணிங்க. இது காப்பி பண்ணிங்க மட்டும்தான் 70% வந்து டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து மோர் டீட்டெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ண போறீங்களோ அதனுடைய டீட்டெயில் வந்துடும். ஸோ இதான் வந்து மெயின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 10,000 ருபீஸ் வருது. ஸோ நீங்கள் அந்த கோடை காப்பி பண்ணி போட்டிங்கன்னா 3,000 தான் வரும். 2,999 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், ஸோ என்னென்ன நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் என்ன, அதனுடைய இன்ட்ரடக்ஷன் என்ன, ஸோ அது எப்படி வந்து நீங்கள் அதில் கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் யூடியூப்ல எப்படி வந்து நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணுறது,
அதுக்கப்புறம் டெமோ வீடியோ எப்படி பண்றது, வீலாக்ஸ் எப்படி போடுறது. இப்ப நம்ம நெறைய பேர் வீடியோலாம் போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா வந்து ஜெனரலா சும்மா எடுத்து காப்பி பண்ணி போட்டுட்டு இருப்போம். அது இல்லாம அட்வான்ஸ்டா நீங்க கத்துக்கிட்டு எப்படி வந்து அதில மானிட்டைஸ் பண்ணி இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் Canvaல வந்து நீங்க டெமோ கிரியேட் பண்றது, பிளஸ் வீடியோ எடிட்டிங் இந்த மாரி எல்லா விஷயமும் சொல்லி தருவாங்க. இமெயில் மார்க்கெட்டிங். இந்த மாரி எல்லா விஷயம் இருக்கு. இதில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில மெயின் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த கோர்ஸ் இருக்கு, லைவ் வீடியோ இருக்கு. பிளஸ் வந்து ஃபைனலா வந்து சர்டிஃபிகேஷன் வந்து குடுக்குறாங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து இதில எந்த ஒரு லாஸும் இல்ல. ஏன்னா அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்டின்னா கம்மி. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இதில வந்து வெளிய பார்த்தீங்கன்னா நெறைய சார்ஜஸ் பண்றாங்க. இது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். இதில வந்து இந்த லாகின் பேஜ் இருக்கு. இந்த லாகின் பேஜ் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக்கான டீட்டெயில் இருக்கும். ஃப்ரீயா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்க நேமு, அப்புறம் யூசர் நேம் என்ன வேணுமோ அத செலக்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பேமெண்ட் இருக்கும். இதில வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம், இத வந்து ஆட் டூ கார்ட் அப்டின்னு இருக்கும். அத குடுங்க. குடுத்ததுக்கப்புறம் கீழ வந்து இந்த கோட் ஆப்ஷன் கேட்கும். அந்த கோட் ஆப்ஷன் கேட்கிற இடத்துல நீங்க வந்து அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கோடு. இத காப்பி பண்ணி போட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா அப்ளை குடுத்தீங்க அப்டின்னா, அமௌண்ட் வந்து ரெட்யூஸ் ஆயிரும். ரெட்யூஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து பே பண்ணி லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். பே பண்றது வந்து ஜிபே, ஃபோன்பே இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில வந்து நீங்க வந்து டைரக்ட்டாவே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இந்த மாரி தான் உங்களுக்கு இருக்கும். என்ன கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதில வந்து என்ன கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா 79 லெசன்ஸ் இருக்கு. நீங்க ஒன் பை ஒன்னா வந்து நீங்க வந்து ரீட் பண்ணிக்கலாம். இல்ல வீடியோ வந்து பார்த்துக்கலாம். எந்த வீடியோ பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்க ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில போங்க. அதில போயிட்டீங்க அப்டின்னா, இந்த மாரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து வரும். பார்த்தீங்க அப்டின்னா தெரியும். இது வந்து பேசிக் என்னென்ன வீடியோஸ் இருக்கு. எப்படி கத்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இதில வந்து செக்ஷன்ல வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கு. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து நீங்க லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்றது, பிளஸ் உங்க டவுட்ஸ கேட்கறது, இந்த மாரி எல்லா விஷயமுமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இத நீங்க வந்து கத்துக்குங்க. ஏன்னா, இது கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, இது மூலமா நீங்க வந்து நெறைய இன்கம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு வீடியோ எடிட்டிங் கத்துக்கிட்டு, நெறைய இன்கம் நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழ கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.